ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கைமணம் மாறாத பாரம்பரிய சுவையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் பிரியாணி மசாலா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி மசாலா இருக்குது. ஆனால் அது 1 kg மசாலா அந்த அளவில் தான் இருக்குது. ஸோ 1 டைம் பிரியாணி பண்ணுற குவான்டிட்டியில் பொருள் அளவு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் பட்டையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பட்டையை வறுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னிறமாக மட்டும்தான் வறுக்கணும். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் பட்டைக்கு மற்ற இன்கிரீடியன்ஸ் நான் சொல்கிற அளவு எடுத்துக்கோங்க. 5 கிராம் அன்னாசி பூ, அதே அளவு 5 கிராம் மொராட்டி மூக்கு, 5 கிராம் ஜாதி பத்திரி பூ, 5 கிராம் கிராம்பு, அரை ஜாதிக்காய், முழு ஜாதிக்காய் போட்டுறாதீங்க. இது ஒரு 6 பீஸ் ஏலக்காய். இதையுமே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 பிரிஞ்சி இலை, இவ்வளவுதான் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள். இதை நீங்கள் 1 கிலோ அளவுக்கு பிரியாணிக்கு நீங்கள் நல்லா தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். இதை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இந்த பிரியாணி மசாலாவை நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா ஐட்டம் போடும்போதே இந்த பிரியாணி மசாலாவை போட்டு நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அந்த பிரியாணி மசாலா நல்லா எண்ணெய் கப்பும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு மேலே இப்போ தண்ணியில் போட்டு விட்டோம்னா அப்போ தான் அந்த பிரியாணி உங்களுக்கு நல்லா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுக்கணும். நீங்கள் மிக்சிலே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த மசாலாவை நீங்களும் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரு இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.